இனி என்கிற ஒரு வேர்டு அங்கு கொண்டு வைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நீ எதுக்கு இத்தனை காலம் அழுதாயோ அதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனை கர்த்தர் தந்து விட்டார். நிறைய காரியத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல வருடமா நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிற, நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிறாயே, அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. உன் மனதின் பாரங்களை விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. இன்றையின் வார்த்தை, பரியாசத்தின் வார்த்தை, சாப வார்த்தைகளை சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உள்ளமே, இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த நன்மைகளை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போ. நிச்சயமாய் முடிவு உண்டு. நீருக்கு நிரந்தர தீர்வு. ஏசாயா 30:19. ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே அவர் மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. நெடுநாள் ஒரு காரியத்துக்காய் அழுது கொண்டிருக்கலாம். அந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. அந்த காரியத்தை குறித்து இனி அழுகை வராதபடிக்கு கர்த்தரால் அந்த காரியத்தை களிப்பாய் மாற்ற முடியும். ஆமா, இன்னைக்கு இந்த காரியத்தை விசுவாசத்தோடு நீங்க கேட்கணும். இன்னைக்கு ஒரு பிரசங்கம் அல்ல உங்கள் மத்தியில சொல்லிக் கொண்டிருப்பது. ஆமென். ஆண்டவரால மட்டும் ஒரு நிரந்தர தீர்வை தர முடியும். வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமா இருக்கிறதா? நீங்க எதை நம்பணும் தெரியுமா? இந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. ஆமா, சில கண்ணீர் பாருங்க, நம்ம அழுவோம், கொஞ்ச நாள் அழுகை இல்லாம இருக்கும், மீண்டும் அழுக வரும். இன்னைக்கு அநேகருடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்பது இப்படிதான் இருக்கிறது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடக்கும் வரைக்கும் எப்போ அழுக வரும்னு தெரியாது. அது சில நேரத்தில், சில டைம் வந்து இந்த கம்பெனில எல்லாம் ஷிஃப்ட் வச்சு டியூட்டி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதம் நைட் ஷிஃப்ட் இருந்ததுன்னா அடுத்த மாதம் டே ஷிஃப்ட் இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய ஒரு ஷிஃப்ட் வச்சு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு சர்ச்சில் வந்தால் ஒரு மாதம் அழுக வரும், அடுத்த ஒரு மாதம் சர்ச்சில் அழுவ மாட்டோம், வீட்டில் அழுவோம். சில நேரத்தில் காலையில் அழுவோம், சில நேரத்தில் நைட் இருந்து அழுவோம். நம்ம லைஃப்பை திரும்பி பார்த்தா ஷிஃப்ட் வச்சு தான். ஆமாம், கண்ணீரின் பள்ளத்தாக்க நம்ம இன்னும் கடக்கலைன்னு அர்த்தம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிறோம். கொஞ்சம் அந்த நல்ல வெயில் அடிக்கும் போது திடீர்னு ஒரு மேகம் வந்து அந்த சூரியனை மறைக்கும் பாருங்க. அப்போ கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு நிழல் கிடைக்கும். அப்படியே இருக்கும்போது அந்த மேகம் பாய் சொல்லிட்டு போயிடும். அப்போ திடீர்னு அடுத்த வெயில் திரும்பியும் அடிக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கும். அதோ நிழல் வந்துட்டு திரும்ப ஒரு வெயில் அடிக்கும் தெரியுமா? அசாமுக்கு போறதுக்கு முன்னாடி இதே சூட்டில் தான் இருந்தோம். அதே சூட்டில் தான் இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அசாமில் போய் 3 வருஷம்லாம் இருக்கல, 3 நாள் தான் இருந்தேன். 3 நாள் நல்ல குளிர், மழை, பெரிய பிளாங்கெட்லாம் போட்டுட்டு மூடிட்டு தான் தூங்க முடியும். வந்து 3வது நாளில் அதே வெயில் தான் தொடர்கிறது. ஆனால் வந்து இறங்கி எல்லாமே கொலாப்ஸ் ஆன மாதிரி தாங்க முடியும். ஏன்னா கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கிடைச்சி தெரியுமோ? ஒரு குளிர் கிடைச்சிது. அதுக்கப்புறம் திரும்பியும் அதே வெயில், அதே தாக்கம். இதே போல் இது தாண்டது வர அப்போ ஒரு நிரந்தர கண்ணீருக்கு பதில் கிடைச்சிது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவன் புருஷன் அடிச்சுட்டே இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல சிஸ்டர், இப்போ அவர் அடிக்கல, இப்போ நான் தான் அடிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ அப்படியே போகுது. திருப்பியும் பிரச்சனை வரும். சிலருக்கு சில வியாதி டிசம்பர்ல தான் வரும். பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. இங்கே ஆண்டவர் நீ அழுது கொண்டிராயின்னு சொல்லாம இனி என்கிற ஒரு வேர்டு அங்கு கொண்டு வைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நீ எதுக்கு இத்தனை காலம் அழுதாயோ அதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனை கர்த்தர் தந்து விட்டார். ஆகார் வந்து என்ன சொல்லி அழுதா தெரியுமா? பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு என்ன கிடைக்கல? தண்ணி கிடைக்கல. அதன் பிறகு ஆகார் வாழ்நாள் ஃபுல்லா எதுக்கு அழல தெரியுமா? தண்ணீருக்கு அழல. அதனாலதான் ஆண்டவர் வந்து நிரந்தர தீர்வு என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு துருத்தி அல்ல தரப்போகிறது, அவன் துறவை தரப்போகிறான். ஆமென். ஆபிரகாம் கொடுத்தது என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஒரு தீர்வை கொடுக்கிறான், கர்த்தர் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கிறான். ஆபிரகாம் துருத்தியை கொடுத்தான், ஒரு 3 நாளைக்கு ஓடும். ஆண்டவர் வந்து துறவை கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த துறவுல தண்ணி வந்துட்டு தான் இருக்கிறது. என் கண்ணீருக்கு நிரந்தர தீர்வு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கண்ணீர் என்றாலே நமக்கு நினைவில் முதல்ல வரக்கூடியது ஒண்ணு ஆகார், இன்னொன்னு யாரு தெரியுமா?
அண்ணா என்ன அழகா சொல்றீங்க, அண்ணாள். அப்போ இந்த பேதுரு தாவீது அழுததெல்லாம் உங்களுக்கு கண்ணிலே வராது, அப்படிதானே? அவங்களுக்கு பெண்கள் தான் வரும், நமக்கும் அவங்கள தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமென். இந்த அன்னாளை நீங்க பார்த்தீங்கன்னா அன்னாளுடைய கண்ணீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 1:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும், இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க, வருஷந்தோறும். அப்போ 1-2 நாட்கள் அல்ல அன்னாளின் கண்ணீர் என்பது, வருஷந்தோறும். அவன் என்ன செய்வான், அவளுக்கு அதிக பங்கு கொடுப்பான். அதை யார் மனமடிவாக்குவான்னா பெனினாள் மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 1 மாசம் 2 மாசம் காரியம் அல்ல, வருஷந்தோறும். குறையாம 10லேருந்து 15 வருஷமாவது இருக்கும் மினிமம். ஏன்னா பெனினாளுக்கு யார் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கு. எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியாது. ஆனா அன்னாள்கிட்ட எல்கானா சொல்வார், 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா அப்படிம்பார். அன்னாள் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷம் பார்த்து குழந்தை இல்லைன்னு வரும்போது தான் யாரை கல்யாணம் பண்ணியிருப்பார், பெனினால கல்யாணம் பண்ணியிருப்பார். ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அப்போ வருஷந்தோறும் எவ்ரி இயர், என்னைக்கு பெனினாள் கன்சீவாக ஆரம்பிச்சாலோ அன்னையிலிருந்து வலி ஆரம்பிச்சு எவ்ரி இயர். ஒருவேளை அன்னாள் சாராள மாதிரி சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று. அந்த காலம் இது. சிலரெல்லாம் நிமிந்து பார்க்கறாங்க, ஓஹோ அந்த காலம். ஆமென். இந்த காலத்துல ஒன்னே சமாளிக்க முடியல. ஆமென். அந்த காலம் இது. வருஷந்தோறும் அழுது கொண்டிருக்கிறார் எவ்ரி இயர். இவ அழுகைக்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தார். கர்த்தர் உன்னை அடைச்சதுனாலதான் நீ அழுறேன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்க. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்படி எழுத வைத்தார்? கர்த்தர் உன் கற்பத்தை அடைத்து வைத்ததினால்தான் இந்த கண்ணீரானால் நிச்சயம் உன் அழுகை மாறும்படியான நாட்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 126 4, 5, 6 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படி செபிக்கிறான், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் விதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை யாரா மாத்துறார் தெரியுமா? சுமக்கிறவனா மாத்துறார். சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். அவன் எது வரைக்கும் அழுது கொண்டே போவான் தெரியுமா? அதை விதைக்கிறது வரைக்கும். நிறைய காரியத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல வருடமா நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிற, நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிறாயே, அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. உன் மனதின் பாரங்களை விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. ஆமென். சுமந்து கொண்டு அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு, ஆமென், வேதனையை சுமக்கிறவங்களை நன்மையை சுமக்க வைப்பார். திரும்பி வருவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெனினாளின் வார்த்தையை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போனவளை கர்த்தரின் வார்த்தையை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போக வைத்த கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். நிந்தையின் வார்த்தை, பரியாசத்தின் வார்த்தை, சாப வார்த்தைகளை சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உள்ளமே, இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த நன்மைகளை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போ. நிச்சயமாய் முடிவு உண்டு. ஹalleluya. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆலயத்துக்கு பெனினாளுக்கு வார்த்தையை சுமந்து கொண்டு வந்துட்டு போகும்போதும் பெனினாளுக்கு வார்த்தையே எடுத்துட்டு போகும். ஆமென். ஒரு மணிக்கூர் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் திரும்பி போகும்போது யாராவது ஒருத்தங்க சர்ச்சில், ஆனாலும் சிஸ்டர் நீங்க என்ன இப்படி ஏதாவது ஒன்று போட்டா அந்த போட்டதுதான் மைண்ட்ல இருக்கும். இன்னைக்கு தெரியுமா, நான் சர்ச்சில் இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தெரியுமா, கர்த்தர் என்கிட்ட இப்படி சொன்னார். சொல்றோமா? ஆமென்.
பெனினாளின் வார்த்தையை தாங்க முடியாம சுமந்துட்டு வாரா. சுமந்து கொண்டு ஆண்டு சுமத்துல வச்சுட்டா. கர்த்தருடைய வார்த்தை வருது, அதை தூக்கிட்டு போறா. வேதம் சொல்கிறது, அவள் அதன் பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா வேர்டு, நான் எதை சுமந்துட்டு வரேன்? கண்ணீரோடு நான் அதை அள்ளி தூவும் விதைய அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வார்த்தையை சுமக்கிறவன் எப்படி வருவான் தெரியுமா? ஆமே ஆமே ஹல்லேலூயா ஆமே. அள்ளி தூவும் அழுது கொண்டு தேவ சமூகத்துல பூனையா வர்றவன் புலியா திரும்ப போவான். ஹல்லேலூயா ஆமே. அழுது கொண்டு, என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி எல்லாம் அழுது கொண்டுதான் உள்ள வரான். ஆமென். சனகரீப் சொன்ன வார்த்தை கேட்டு அழுது கொண்டு தேவ சமூகத்தில் எசேக்கியா ராஜா வாரார். திரும்ப என்ன வேடோட திரும்பி போனார் தெரியுமா? யாக்கோபு கீழே வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து ஆமென் உலகத்தை பலனால் நிரப்பு நாட்டு திரும்பி கம்பீரத்தோடு போறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அன்னாளுக்கு அப்படி ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கிறார். காரணம் என்ன? அவ வேதனை எல்லாம் தேவ சமூகத்துல அள்ளி தூவிட்டு அவர் கட்டி வைத்திருக்கிறது அரிக்கட்டு இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கிட்டு கம்பீரத்தோடு வீட்டுக்கு போய் இருக்கும் போது திருப்பியும் அந்த பெனினாள் கிண்டல் பண்ணாம இருப்பாங்க? கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அந்த வேர்டு உள்ள போகாது. ஏன்னா ஆல்ரெடி வேற வேர்டு உள்ள போயிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்குமானால் மனிதர்களுடைய வார்த்தைக்கு உங்களுக்குள்ளே இடம் இருக்காது. இன்னைக்கு நமக்கு ரொம்ப விசாலமான இடம் இருக்கிறது. சர்ச்சில் உட்கார இடம் இல்லை, ஆனால் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்குள்ளே இடம் இருக்கிறது. ஆமே. புரியலையா? வீட்டில் போய் திருப்பி கேளுங்க, புரியும். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி 2 மணிக்கு ஆகி இன்னைக்கு அப்படி ஒரு விசாலம் இருக்கிற. யார் என்ன சொன்னாலும் என் உள்ளத்துல அப்படியே ஆணி அடிச்சது போல தங்கும். அவங்க என்ன இப்படி சொல்றாங்க, இவங்க என்ன இப்படி பார்த்தாங்க, அவங்க என்ன இப்படி பண்ணாங்க, இவங்க என்ன இப்படி பண்ணாங்க. கர்த்தர் என்கிட்ட 1 மணிக்கு பேசினாங்க, இதை பேசியிருக்கிறார் அதை பேசியிருக்கிறார். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இதை பேசிட்டு போங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இதை பேசிட்டு போங்க. நீங்க 2 பேரா போவீங்கல்ல, நாங்க போறதே அந்த கதையை பேசுறதுக்கு. ஆமா. நான் போய் வசனம் பேசிட்டு இருந்தா நீ உங்களோட கட்டுப்போ, நீ வா, நீங்க எதை பேசிட்டு இன்னைக்கு நம்ம நீ என்ன சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க? அதை வெதிச்சாச்சா? அவர் சொன்ன, என் இருதயத்தை நான் உங்க சமூகத்துல ஊட்டிட்டேல. இப்ப ஏலி சொல்றார், கர்த்தர் ஒரு விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார், வாய்க்க பண்ணுவார். நீ திரும்பி போகும்போது இன்னைக்கு அரிக்கட்டோட தான் போகணும். ஒரு போவாசே சில கதிர்களை ரூத்துக்காய் சிந்த விடுவாருண்டா. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஜெபம் ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கான கதிர்களை சிந்த விட்டு கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் எடுத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஒரு லேகியோன் வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாளை குறித்து அந்த வசனத்தை வாசித்து விட்டு போகலாம். 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, நான் வாசிக்கிறேன். சொல்லும் போது மட்டும் வாசிக்கணும். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. களி கூறுகிறது, உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறதுன்னு அதன் அர்த்தம் என்ன? இதுவரை அந்த வீட்டுல யார் பேசிட்டு இருந்தா, யார் பேசாம இருந்தா? பெனினாள் பேசிட்டு இருந்தா, அன்னாள் பேசாம இருந்தா. இப்பொழுது யார் பேசுறா, யார் பேசாம இருக்கிறா? அப்போ பெனினாள் வாய்ஸ் நின்னு அன்னாள் பேசணும்னா, பெனினாள் பேசும்போது அன்னாள் பேசக்கூடாது. இது பெனினாளும் பேச, அன்னாளும் பேச, எல்கானா தூக்குல தொங்க. இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. மொத்தத்துல இவளும் பேசினா அவனும் பேசினா. உங்களுக்கு விரோதமா பேசு வார்த்தை வரும்போது நீங்க அழுங்க, தப்பு கிடையாது. ஆனா மாறி பேசாதீங்க. நாட்கள் வரும், பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. மௌனமா இருக்க வேண்டிய ஒரு காலம் உண்டு, பேச வேண்டிய ஒரு காலம் உண்டு.
எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை பேச வைப்பார்? நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். அது பெனினால் பேசும்போது இவ்வளவு பேச இப்படி 2 பேரும் பேசினா எல்கானா இருந்து அழுதுட்டு இருக்கணும். ஆமென். இல்ல, பெனினால் பேசும்போது அண்ணாள் அமைதியா இருக்கிறார். அண்ணாள் அதுக்கு என்ன இருந்தா என்ன, அவருக்கு என்ன தானே பிடிக்கும் அப்படிலாம் பேசவே இல்லை. அமைதியா பெனினால் பேசும்போது அண்ணாள் அமைதியா இருந்தா பெனினால் அமைதியாகும்படி கர்த்தர் அண்ணாளை ஒரு நாள் பேச வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமான் யூதருக்கு விரோதமான காரியத்தை தேசம் எங்க ஸ்ப்ரெட் பண்ணும் போது இந்த மொர்தெகாய் உட்கார்ந்திருந்து அழுதுட்டு தான் இருந்தான். ஒரு நாள் வந்தது, அன்னைக்கு ஆமான் முகத்தை தொங்க விட்டுட்டு போனா, பகைஞர் மேல வாய் திறந்தது. ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கண்ணீர் நிரந்தர தீர்வு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தண்டனைக்கு நிரந்தர தீர்வு. புலம்பல் 4:22 நானே வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடமாட்டார். நல்ல கவனமா கேளுங்க. சில சிக்ஷை சிலருடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கும். சில காரியத்துக்கான தண்டனை. இந்த சீயோன் குமாரத்தை யாரு? கர்த்தர் தெரிந்தெடுத்த அவருடைய ஜனம். அந்த ஜனத்தினுடைய அக்கிரமம், பாவம் கர்த்தர் எவ்வளோ வான் பண்ணி பார்த்தார், அது கேட்கல. அது லைஃப்ல என்ன வர ஆரம்பிக்குதுன்றா தண்டனை வர ஆரம்பிக்கிறது. அதாவது தண்டனை வரும் முன்னே கர்த்தர் நம்மை நிறைய எச்சரிப்பார். ஆனா தண்டிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்ட பிறகு சில பார்த்துருக்கீங்களா, அடி மேல அடி, பிரச்சனை மேல பிரச்சனை, தலைமுறைக்கும் சில காரியங்கள் தொடர்ந்துட்டு இருக்கும். ஆனா இந்த சீயோன் குமாரத்தை இப்பொழுது அழ ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, எங்களுக்கு வேற யாருண்டு ஆண்டவரே? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீ தூசியை உதறி விட்டு எழும்பு. நீ தூசியை உதறி விட்டு எழும்பு. என்னதுன்னு அர்த்தம்? தூசி உன்னில் இறக்கும் வரைக்கும் தண்டனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். தண்டனைக்கு நிரந்தர தீர்வு உண்டு. உன்னில் உள்ள தூசியை மட்டும் நீ உதறி விட்டு எழும்பிட்டேன்னு வச்சுக்கோய, உன் தண்டனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பா. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நீங்க அதுதான் சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக, அது அப்புறம், அதாவது சமூகத்தை விட்டு எங்கேயோ போகிற நிலைமை, சிறைப்பட்டு போக விட மாட்டார். ஒருத்தங்க தேவ சமூகத்துல நிக்க முடியாம போறாங்க தெரியுமா, அது அவங்க மேல விழுந்த தண்டனை. இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு, இந்த எருசலேமின் ராஜாவுக்கு என்ன தெரியல அப்படின்னா, பாபிலோனின் கை நம்ம மேல ஓங்கி இருக்கிறது தெரியாம இருந்துச்சு. எப்போ தெரிய வந்துச்சு தெரியுமா? கண்ணன் நோண்டும் போது தெரிய வந்துச்சு. அவன் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகளை கொன்னா பாருங்க, தெரிய வந்துச்சு. எருசலேமை தீட்டு கொளுத்துனா பாருங்க. நம்ம நல்லா இருக்கும் போதே சத்துரு முற்றுகை போடுறானாலே வார்னிங் வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம கிட்ட தூசி, அழுக்கு, பாவம் இருக்கிறது வரைக்கும் தண்டனை நெருங்கி கொண்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தண்டனை தூரமாகும். எந்த அளவுக்கு நம்ம அசுத்தத்தில் காணப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தண்டனை நெருங்கி கொண்டே இருக்கும். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை கழுவப்பட வேண்டியது, சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி டெய்லி நம்ம நின்று பார்க்கணும். நம்ம நம்மளை வைக்கணும். நம்ம ஈஸியா இன்னொரு ஆளை குற்றப்படுத்துகிறோம். உன் கண்ணில் நீ ஒரு பெரிய பீமை வச்சுட்டு, ஒரு பெரிய தூணை வச்சுட்டு, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறத முதல்ல நிறுத்து. உன்னிலையே பாரு. நீ பாரு, என் குடும்பத்துக்கு தண்டனை பக்கத்தில் இருக்கிறதா, தூரமா இருக்கிறதா? என்னை விட்டு கர்த்தர் போயிட்டாருன்னா தண்டனை வந்து சேரும். என் கூட கர்த்தர் இருப்பாருன்னா சத்துரு சிதறண்டு ஓடுவார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நிரந்தர சீயோன் குமாரத்தியே, உன் வாழ்க்கையில் இந்த தண்டனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை. ஏதோம் என்பது எதனுடைய வம்சம் தெரியுமா? ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபையோ நான் சிநேகித்தேன். அப்ப யாக்கோபின் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது தான் சீயோன் குமாரத்தி என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆனாலும் அவர் நியாயாதிபதியாய் வெளிப்படும் போது சில சிக்ஷைகளை அவர் அனுமதிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ?
ஆமே, கர்த்தர் யாரை சேர்த்து கொள்ள விரும்ப, ஆனால் அந்த தண்டனை நம்மளால, சின்ன தண்டனை கூட, இமைப்பொழுது அவர் முகத்தை மறைத்தால் கூட நம்மளால தாங்க முடியாது. நம்ம துடிக்க ஆரம்பிச்சிருவோம். இமைப்பொழுது சிலுவையிலே கைவிடப்பட்டவர் யார் தெரியுமா? என் இயேசு. அந்த இமைப்பொழுது கைவிடப்பட்ட நிலையில் கூட ஆமேன், அவர் எப்படி துடிச்சார் பார்த்தீங்களா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவர் நம்மை கைவிட்டார். இதுதான் பிரச்சனை, நம்மளால தாங்கவே முடியாது. எனவே நம்மில் படிந்திருக்கிற தூசியை உதறிவிட்டு, வேண்டாம் வேண்டாம், கர்த்தர் நமக்கு வாழ்வை வைத்திருக்கிறார். ஆமா, எந்த ஒரு தகப்பனாவது பிள்ளைய அடிச்சு சிரிப்பானா அப்படின்னு பார்த்தா இல்லை. பிள்ளை தப்பு பண்ணா கோபம் தாங்க முடியாம திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனா அந்த அடி வாங்கி பிள்ளை அழுறதை விட அடிச்ச தகப்பன் வேதனைப்படுறது தான் அதிகம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன். ஆமீன். எரேமியா 30வது அதிகாரம் நீங்கள் படிக்கும் போது 15வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன். நீ வேதனையில இன்னும் கூக்குரல் இட்டு இருக்கிற, அந்த தூசியை மட்டும் உதறிட்டு எழும்பக்கூடாதா? திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். 17வது வசனம், அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அதன் அர்த்தம் என்ன? தண்டனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். அப்படி மட்டும் முற்றுப்புள்ளி வைக்கும் போது 18, 19, 20 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது நம் வாய் பகைவர் மேல உயரும். நம்முடைய சாட்சி தொனிக்கப்படும், நம்முடைய சாட்சி கேட்கப்படும். அக்கிரமத்துக்கு தீர்வு கிடைக்கும் போது, அந்த தண்டனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது ஆமே, நம்முடைய வீட்டிலே ஆடல் பாடலின் ஸ்தோத்திர சத்தம் கேட்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இதை செய்ய விரும்புகிறார், கர்த்தர் இதை தர விரும்புகிறார். தேவ சமூகத்தில் அந்த நிரந்தர தீர்வுக்காக அந்த தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆமென் நிரந்தர தீர்வை தந்து ஆசீர்வதிப்பாராக. என் அலைச்சல்களை அறிந்தவரே, கண்ணீரையோ காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரையும் துருத்தியில் வைப்பவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் உடரா கராலரா தராலரா டராலரா. நான் பயப்படும் நாட்களில், நான் பயப்படும் நாட்களில் ஆமே எதிரியின் கையில் வீழாமல் காத்தி கிருபையே ஆமென். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தே. சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து
ஆமே நான் அலைச்சல்களை ஆமே என் அலைச்சல்களை ஹல்லேலூயா ஆமே என் கண்ணீரனைத்தையோ நிரந்தர தீர்வை தருகிறவரே, 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 என் அலைச்சல்களை என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறவரே, எங்க திராணி உங்களுக்கு தெரியும் அப்பா. இனியும் அலைந்து திரிய பலன் இல்லை ஆண்டவரே, இனியும் கண்ணீர் வடிக்க பலன் இல்லை அப்பா. ஓ ஜீசஸ் என் கண்ணீர் அனைத்தையோ உடராலரா தரா கராலரா படாரலா ராதரா ஏசையா ஏசையா என் கண்ணீர் அனைத்தையோ ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். உன் அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி தண்டனையை அப்புறப்படுத்துவார். உன் வீட்டுல மறுபடியும் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், ஸ்தோத்திர சத்தம் கேட்கும், துதியின் சத்தம் கேட்கும். இடித்து போன விழுந்து போன உன் குடும்பத்தை கர்த்தர் திரும்பவும் கட்டி எழுப்புவார், திரும்பவும் கட்டி எழுப்புவார், திரும்பவும் கட்டி எழுப்புவார். சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. தூசிய உதறு, தூசிய உதறு. வேண்டாம், எந்த அக்கிரம நினைவுகள் வேண்டாம். பரிசுத்தமாக ஒப்புக்கொடு, சுத்திகரிக்கப்பட ஒப்புக்கொடு. இப்பொழுதே இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது. ஓரா பாலா பாகடர பா சந்தர பாலா பரதா ரீபா மகர பாலா பாதடரபா சேரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை ஆண்டவர் நீக்கப்படுவதாக, நீக்கப்படுவதாக. எங்களுக்காய் தண்டிக்கப்பட்டவரே, உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஜீசஸ் ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி. ஜீசஸ் ஆண்டவரே, இந்த அலைச்சலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, இந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு, இந்த தண்டனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு உங்களால மட்டும்தான் தர முடியும். நீங்க தான் என்று எதிர்பார்த்து ஏசையா, நீங்கதான்ப்பா என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீர் சொன்ன நீர் சொன்ன ஆமென் உங்க முகத்தை ஹalleluya உங்க முகத்தை ஒரே சத்தமாய் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உம்மைத்தான் அற்புதம் செய்யுங்கப்பா,
கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர். பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர். எங்களோடு பிரத்யட்சமாய் பேசினீர். உங்களால மட்டும்தான் எங்க எல்லா அலைச்சல்களுக்கும், கண்ணீருக்கும், தண்டனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு தர முடியும் ஆண்டவர். அதை நீர் தருவீர் என்று நம்பி உடைய சமூகத்தில் எங்களை, எங்கள் குடும்பங்களை, சபையை முழுவதுமாய் பாதத்தில் வைக்கிறோம். அந்த மகனுக்கு நீங்க சொன்னீங்களே, அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க, அவனை அலைக்கழித்த ஆவியை பார்த்து சொன்னீரே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி ஒரு காலம் இவனுக்குள் வராதே என்று. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக இறங்குகிறோம். இறக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம். இறங்குங்கப்பா, நீர் ஆளுகை செய்யும். ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபை இருக்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். கிருபை பெருகட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன்.